திருப்பத்தூரில் பள்ளி மாணவ மாணவிகளை வகுப்பறைக்குள் பூட்டி வைத்து உயிர் பயத்தை ஏற்படுத்திய பகீர் சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கனவில் கூட நினைத்து பார்க்காத சம்பவம் அரங்கேறி திருப்பத்தூர் நகரமே பதறி போயிருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்திருக்கிறது. நடிகர் விஜயின் லியோ திரைப்படத்தில் பள்ளிக்குள் கழுதை புலி புகுந்த பாணியில் திருப்பத்தூரில் உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை புகுந்து பள்ளிக்குள் இருந்தவர்களின் உயிரை உறைய வைத்திருக்கிறது. வனத்துறையினரும் போலீசாரும் பள்ளியை சுற்றி வளைத்தது. பள்ளிக்குள் இருந்த மாணவர்கள் அனைவரும் வகுப்பறைக்குள் வைத்தே பூட்டப்பட்டது என இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது போல் பள்ளியின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டதில் ஸ்தம்பித்து போயிருக்கிறது பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை பதற்றத்தில் மூழ்கடித்து பள்ளிக்குள் இருந்தவர்களை கதற வைத்த சிறுத்தை ஒரு கட்டத்தில் பள்ளிக்கூடத்தில் இருந்து தப்பி அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிக்கு சென்றிருக்கிறது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் முதியவர் ஒருவரை சிறுத்தை தாக்கியதும் அவர் இரத்த காயத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சிறுத்தை வெளியேறியதை அறிந்து வகுப்பறையில் இருந்து மாணவ மாணவிகள் அவசரமாக வெளியேற்றப்பட்ட நிலையில் பிஞ்சுகள் அனைவரும் பயத்தில் உறைந்து போய் கதிகலங்கி அழுது கொண்டே வெளியேறினர். இந்த சம்பவத்திற்கு இடையே பள்ளி கட்டடத்தின் வெளியே இருந்த கார் ஷெட்டுக்குள் சிறுத்தை நுழைந்ததும் அங்கிருந்த 2 காருக்குள் 5 பேர் சிக்கிக் கொண்டதும் பரபரப்பை எகிரச் செய்தது. இதில் காருக்குள் சிக்கியிருந்த தினகரன் என்பவர் சிறுத்தை குறித்தான தகவலை செல்போன் மூலம் குரல் நடுங்க கூறியது அவர்கள் சிக்கியிருக்கும் அபாயத்தை வெளிச்சமிட்டு காட்டியது. சார், உங்களுக்கும் அந்த சிறுத்தைக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? ஒரு 20 அடி இருக்கு சார். 20 அடி இருக்கா? இல்லை, லைட் ஏதாச்சும் போட்டாக்க வந்துட்டு எழுந்து வெளியே வருமா? எஸ்கேப் ஆகும். சரி சார், அதை கேப்சர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஈஸியான வழி ஏதாச்சும் அங்கே தான் சொல்ல முடியுமா? உள்ள வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் பிடிச்சிடலாம். இந்த வீட்டினுடைய அந்த காம்பவுண்ட் அந்த மூலையில் இருந்ததுங்க. இருந்துட்டு அப்புறம் நாங்களும் அலறி அடிச்சுட்டு அப்படி மீண்டும் ஓடிட்டோம். அப்புறம் அது ஜம்ப் பண்ணி பின்னாடி இருக்கிற கார் ஷெட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இப்போ வந்து கார் ஷெட்டுக்காக தான் இருக்குது. மேலும் இந்த சம்பவத்தில் பள்ளிக்குள் சிறுத்தை புகுந்த செய்தி வெளியான அடுத்த கணமே சுற்றுவட்டாரத்தில் உள்ள 4 பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்கள் வகுப்பறைக்குள் வைத்து பூட்டப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை, அரியலூரை தொடர்ந்து சிறுத்தையின் ஃபீவர் திருப்பத்தூரையும் தொற்றியிருக்கும் நிலையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.